வெல்கம் டு சன்ஷைன் ரெசிபீஸ். இன்னைக்கு நம்ம வடகறி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 1 கப் கடலை பருப்பை 1 மணி நேரம் ஊற வச்சு எடுத்திருக்கேன். இதை இப்போ மிக்ஸி ஜாரில் சேர்த்து அது கூட 1 ஸ்பூன் சோம்பு, தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா அரைச்சிக்கோங்க. இதை அரைக்கும்போது தண்ணியே சேர்க்காம அரைக்கணும். பாருங்க, அரைச்சாச்சு. ரொம்ப பேஸ்ட் மாதிரி அரைக்க வேண்டாம். அதுக்கப்புறமா அதில் கொஞ்சோண்டு கருவேப்பிலை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா அதை இது மாதிரி ரவுண்டாக தட்டி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் திக்காகவே தட்டி எடுத்துக்கோங்க, ஏன்னா இதை நம்ம ஃபுல்லாக ஃப்ரை பண்ண போகிறதில்ல. அது கொஞ்சம் வேகிற அளவுக்கு ஃப்ரை பண்ணால் போதும். இப்போது ஒரு பாத்திரத்தில் 6லேருந்து 7 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம ரவுண்டாக தட்டி வச்சிருக்கிற கடலைப்பருப்பை அதில் சேர்த்து நல்லா வேக விடுங்க. ஒரு பக்கம் கொஞ்சமாக ப்ரௌன் கலர் ஆயிருச்சு. இப்போ இன்னொரு சைடு திருப்பி போட்டு அதை வேக விடுங்க. 2 பக்கமும் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா அது இன்னொரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கோங்க. பாருங்க, எல்லா வடையும் நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு. இப்போ இதை கொஞ்ச நேரம் ஆற விடுங்க. ஆறுனதுக்கு அப்புறமா அதை சின்ன சின்ன பீசஸாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது ஒரு பாத்திரத்தில் 4லேருந்து 5 ஸ்பூன் எண்ணெய் எடுத்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் அதில் 2 பிரியாணி இலை, 3 ஸ்டார் பூ, கொஞ்சோண்டு கிராம்பு, ஏலக்காய், அப்புறமா சோம்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. பாருங்க, நல்லா வதங்கிருச்சு. இப்போது அதில் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், அப்புறமா கொஞ்சோண்டு கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்குங்க. இஞ்சி பூண்டோடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டோடைய பச்சை வாசனைலாம் போயிருச்சு. இப்போது அதில் 2 வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அதோட ஒரு 3 பச்சை மிளகாவும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போது தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. பாருங்க, வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போது 2 தக்காளியை குட்டி குட்டியாக கட் பண்ணி அதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா அதை மூடி வச்சு தக்காளி நல்லா வேகிற வரைக்கும் அதை வேக விடுங்க.
பாருங்க தக்காளி நல்லா வெந்துருச்சு. இப்போ அதில் அரை ஸ்பூன் மஞ்சள், 1 ஸ்பூன் மல்லிப்பொடி, அப்புறம் 1½ ஸ்பூன் மிளகா பொடி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா அதில் அரை கப் தண்ணி சேர்த்து மிளகா பொடியோடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வேக விடுங்க. மிளகா பொடியோடைய பச்சை வாசனைலாம் போயிருச்சு. இப்போது இதில் 2 கப் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. ரொம்ப தண்ணியாக இருக்குன்னு ஃபீல் பண்ணாதீங்க. நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற வடையை சேர்த்து மிக்ஸ் பண்ணும்போது இது நல்லா கட்டியாயிரும். இப்போது நம்ம பொடிச்சு வச்சுருக்கிற வடையை இதில் சேர்த்து நல்லா ஒரு 2 நிமிஷம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வடை மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா அதில் கொஞ்சோண்டு புதினா கொத்தமல்லி எல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப திக்காக இருந்துச்சுன்னா அதில் கொஞ்சம் தண்ணியை சேர்த்துக்கோங்க. நான் இப்போது இதில் 1 கப் எக்ஸ்ட்ராவாக தண்ணி சேர்த்துருக்கேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொத்தமல்லி புதினாலாம் நல்லா மிக்ஸ் ஆயிருச்சு. பாருங்கள் நல்லா திக்காக வந்திருக்கு. இந்த பதத்தில் வரும்போது ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதாங்க, நல்ல சுவையான வடகறி ரெடி ஆயிருச்சு. இது நீங்கள் இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி எது கூட வேணாலும் சாப்பிடலாம். நல்ல சுவையாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறக்காதீங்க.